உனக்கு ஆயுள் விருத்தி எப்படி வரும், நீ எப்படி தொழிலில் முன்னேறலாம், ஆயுளை எப்படி விருத்தி செய்யலாம், எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம்ல. ஆனால் எங்களுக்கு அந்த குரு தட்சணை என்பது கொடுக்கறதுக்கு கண்ணு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு பதம படம் விளையாண்டுக்கிட்டு பாம்பு போகுது, அங்கே கீழே ஏனியில் ஏறுறேன் இறங்குறேன்ற பதம படம் விளையாண்டா அங்கே நடக்காது. ஆனால் மனதுக்குள் நீ உள்ளம் உருகிக்கணும். அந்த குலதெய்வம் எங்கேருந்து வந்தது? இவங்க அப்பா அம்மா அவங்க முன்னோர்கள் எல்லாரோடையும் ஒரு குழந்தை பிறந்த அந்த குழந்தை சரியான முறையில் வளராமல் உயிர் விட்டதை ஒரு கவனம் வைக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல, வேறொரு ஆத்மாவுக்கு நம்ம வேண்டிக்கலாம், இறந்து போனவங்களுக்கு நம்ம வேண்டிக்கலாம். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன், எனக்கு அந்த தப்பு பண்ணதுக்கு உணரணும்னு எனக்கு தோணலை. ஆனால் நான் கஷ்டப்படுறதை பார்த்து என் அம்மா கண்முழிச்சு வேணுனா அவங்க வேண்டினது எனக்காக அது பலிக்குமா? மாதா பிதா குரு இந்த 3 பேரும் தெய்வத்திட்ட வேண்டலாம். அப்படி 3 பேரும் வேண்டும்போது ஆத்மார்த்தமாக இந்த 3 பேர் தான் வேண்டதுக்கு அனுமதி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கும். நான் ஜோதிடர்னா நான் ஜோதிடர் ஒரு கஷ்டப்படுறவங்களை பார்த்து கண்ணீர் விடலாம். எங்களுக்கு இரவு பகல் தூக்கம் இல்லை. இரவு பகல் ஃபுல்லாக இந்த 27 நட்சத்திரங்களையும் 9 கோள்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் நினச்சிக்கிட்டே கிடக்குறோம் நாங்கள். ஆனால் உனக்கு கோடீஸ்வரி யோகம் எப்படி கொடுக்கும், உனக்கு ஆயுள் விருத்தி எப்படி வரும், நீ எப்படி தொழிலில் முன்னேறலாம், ஆயுளை எப்படி விருத்தி செய்யலாம், எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம்ல. ஆனால் எங்களுக்கு அந்த குரு தட்சணை என்பது கொடுக்கறதுக்கு மாத்திரம் மனசு வராது. தாய் தந்தையர் இருக்காங்களே அவங்கள கொண்டு போய் அனாதை இல்லத்தில் கொடுக்குறாங்க. அது மகா தப்பு இல்லையா? இந்த கலியுகத்தில் வளர்ந்தது என்ன வளர்ந்தது? இதை அப்போவே அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? சிவன் ஒரு சின்ன தவறுக்கு பொய் சொன்னதுக்கே அந்த தண்டனை கொடுக்குறாருன்னா நம்ம மீண்டும் 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 தவறு செய்திருந்தா அந்த தவறு எவ்வளோ பெரியது, வம்சாவழியை அழிக்கும். அந்த அளவுக்கு இருக்கு. ஆமாம், அதாவது சூரிய கதிர். நீங்கள் இந்த மகா சிவராத்திரி என்ன வந்துன்னா உத்திராட நட்சத்திரத்தில் தான் வருது. அது சூரியனோட சாரத்தில் தான் வருது. அந்த சூரியன் அந்த வீட்டுக்கு 8வது வீட்டில் இருக்கான். ஒரு கஷ்டத்தை கொடுத்து உணர வைக்கிறார். அப்போ தெரியாமல் செஞ்ச தப்புக்கு ஓகே, தெரிஞ்சு திருப்பிட்டா பண்ணிகிட்டே இருந்தால் திருப்பி செய்யும்போது என்னன்னா பழக்கமாயிடும். பழக்கமாவது இவன் வரலாற்றில் இவன் கொள்ளையடிக்கிறவன்டா, இவன் சூதாடுறவன்டா, இவன் பொய் சொல்கிறவன்டா, அந்த குடும்பத்தை வச்சுக்கால அவங்க கண்டுபிடிச்சு அதை நிறுத்தி பண்ணிடுவாங்க. அது ஒரு நாள் நான் மனம் உருகணும். சும்மா வந்துட்டு கண்ணு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு பதம படம் விளையாண்டுக்கிட்டு பாம்பு போகுது, அங்கே கீழே ஏனியில் ஏறுறேன் இறங்குறேன்ற பதம படம் விளையாண்டா அங்கே நடக்காது. ஆனால் மனதுக்குள் நீ உள்ளம் உருகி, அது வள்ளலார் சொல்லுவார், அழுது 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 கண்ணீர் மல்க அழுது என்னுடைய உள் உணர்வின் மூலமாக பார்க்கும்போது மாணிக்க வாசகானின் வாசகத்தை நான் உணர்ந்து காணுங்கால். என்னுடைய ஊன் கலந்து உயிர் கலந்து உடல் கலந்து இத்தனையும் கலந்து தேன் கலந்து நற்கரும்பன் சாற்றினில் இத்தனையும் கலந்தால் கூட நான் சாப்பிடல. ஆனால் எனக்கு ஓட்டிடுச்சு. இந்த மனித வாழ்க்கையில் நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். அந்த உண்மை என்னன்னா ஜாதி மத பேதம் இல்லை, யாரும் ஒரு முதலாளி தத்துவம் கிடையாது. எல்லாம் அன்பே சிவமாக இருக்கு, அன்பு மயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஒளியை நீங்க கருணையோட காணுங்க. நம்ம எல்லாரும் சமமாகவே இந்த பிரபஞ்சத்தில் வாழலான்ற ஒரு நவீன காலத்தில் ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்குள்ள யாரும் போக மாட்டாங்க. மகாசிவராத்திரி இருக்கட்டும், மற்ற டைமாக இருக்கட்டும், இந்த உள்ள காலகட்டத்தில் வேலை பளு அந்த மாதிரி சுமைகள் இருக்கனால இவங்க ட்ராவல் பண்ணி போக மாட்டாங்க. அந்த மாதிரி வீட்டிலே இந்த சிவராத்திரி இது பண்ணுறதுக்கு என்ன மாதிரி செயல்படும்? குலதெய்வம் என்பது என்னன்னு கேட்டால், நீ குலதெய்வத்தை வணங்குவதும் உன் குழந்தையை பாதுகாப்பதும் பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே சுபஸ்திரியா சுபபத்திரிகான்னு அங்கே எழுதியிருக்காங்க. என் முன்னோர்களின் தவப்பயத்தாலும் என்னுடைய தவப்பயத்தாலும் இந்த குழந்தையை ஈண்டெடுப்பதற்கு என் குலதெய்வமாகிய என் முன்னோர்கள் வணங்கிய தெய்வமாகிய நீ எனக்கு அருள் புரியணும் முதல் கோரிக்கையை அங்கே வைக்கணும். அந்த குலதெய்வம் எங்கேருந்து வந்தது? இவங்க அப்பா அம்மா அவங்க முன்னோர்கள் எல்லாரோடையும் ஒரு குழந்தை பிறந்த அந்த குழந்தை சரியான முறையில் வளராமல் உயிர் விட்டதை ஒரு கவனம் வைக்கிறதுக்காக ஒரு இடத்துல கல்லை நட்டு வச்சுருவாங்க. பிரேத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே கல்லை நட்டு ஒரு மரத்தை நட்டுடுவாங்க. இதுதான் பிடிக்கல். அதுதான் ஆதி காலத்தில் பூஜை பண்ணுறது. இப்போ கோவில்னு வந்த பிறகு ஊரு கூடி தேர் எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது அரசருக்கு பணிபட பண்ணணும்னு வந்தது. அப்போ இப்போ எல்லா மனிதர்களும் இந்நாட்டு மன்னர்கள்னு ஆயிட்டாங்க. அதனால செல்லை வச்சுக்கிட்டு உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வெளியில் எட்டி பார்த்தா தான் திருவிழா. அப்படி எட்டி பார்க்குற விஷயத்தை சுட்டி காட்டியது தான் இந்த மாதிரி பண்டிகைகள். அது எப்படி வச்சுருந்தாங்க? இந்த பிரபஞ்சத்தில் 360 டிகிரியில் திதி கரணம் யோக வாரம் 4 நட்சத்திரம்னு வச்சு அதன் மூலமாக பல கோட்பாடுகளை கொடுத்தாங்க.
அறிவு வளர்கிறதுக்கு. இப்போ எல்லாமே தட்டுனா, இப்போ லேட்டஸ்ட்டாக 5000 வருடத்துக்கு முன்னாடி உங்கள் டேட் ஆஃப் பர்த்து அந்த வருஷத்தில் ஒரு டேட் ஆஃப் பர்த் தட்டினா அப்படியே எந்தெந்த இடத்துல கோள்கள் இருந்தது காட்டுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி 2 வருஷம் தான், 20 வருஷம், அதாவது 2000 வருஷம் இருந்தது. இப்போ 5000 வருஷம் 6000 வருஷம்லாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சி ஆனது. பார்த்து என்ன செய்ய போகிற? பார்த்ததை உணரணும்ல, உணர்ந்ததை அனுபவிக்கணும்ல. நீ குலதெய்வம் என்ற உன் குலதெய்வம் உன்னுடைய குடும்ப வம்சா வழியில் உள்ளவங்களை வேண்டி வணங்கி, அது மாதிரி நான் தவறு செய்யாத என் குழந்தை விருத்தி ஆகணும், நல்லா இருக்கணும் நீ வேண்டுவது தான் குலதெய்வம். அதை நீ எங்கேருந்து வேண்டினாலும் உன் ஆத்மாக்குள்ளே இருக்கிற சிவம் அது அனுமதி கொடுக்கணும். அந்த அனுமதி எப்படி இருக்கணும்? ஒளியாக இருக்கும். அந்த தெய்வத்தின் கருணையாக இருக்கும். அந்த கருணைக்கு பாத்திரமாக நீ இருக்கணும். அதோட விளக்க உரை தான் இந்த வாழ்க்கையோடைய மகா சிவராத்திரியின் தத்துவம். இது திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும். ஏன் திருவண்ணாமலையில் மிக அற்புதமாக இருக்குன்னா, முதல்ல இந்த வெட்டா வெளியில் ஒரு நீர்த்துவளைக்குள்ளே இருந்த மண்ணெல்லாம் ஒன்று சேர்ந்து முதல்ல உருகி, வெப்பப்பட்டு உருகி முதல் மலையாக உருவான அதுதான் இந்த திருவண்ணாமலை. அதில் உள்ளே சித்தர்கள், மகான்கள், யோகிகள் எல்லாரும் தவம் இருக்கிறாங்க. மனிதர்களும் அந்த நிலையை அடையணும்னு சொல்லிட்டு அமாவாசை பௌர்ணமிக்கு கிரிவலம் வராங்க. கிரின்னா மலை, வலம் வருவது. அப்போ நீ வலம் வருவது அந்த மலையை மட்டும் வலம் வந்தால் பத்தாது, உன்னுடைய உள்ளத்தை நீ வலம் வர வேண்டும். வலது கையிலேருந்து இடது கைக்கு போகணும். வலதாரிக்கல், இடதாரிக்கல், வலது வண்டிகள், இடது வண்டிகள், கீழ்ப்பெருஞ்சிறை, மேற்பெருஞ்சிறை, இதுக்குள்ளே வலம் வரணும். அந்த வலம் வரும் நாள் தான் மகா சிவராத்திரி. அதில் கருணை, பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, அட்ரினல் சுரப்பி, அங்கே மிட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று தொண்டைக்குழிக்கு மேலே இருக்கும். அந்த நிணநீர் சுரப்பி, அந்த சுரப்பியின் மூலமாக நெத்திக்கண்ணை திறந்து இந்த பிரபஞ்சத்தை பார்க்க கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த நாளில் கண்ணு முழிச்சு செஞ்சால் மற்ற நாளில் செய்யாத ஒன்றை, கிடைக்காத ஒன்றை அந்த நாள் பெறலாம். அதுதான் மகா சிவராத்திரி.